ஹட் ஆர்மீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஐம் யுவர் பிளாக். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஓய் மாடர்ன் சந்தனக்கட்டை சந்தன தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி எது பர்த்டே செலிப்ரேட் பண்ணிங்க மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. லைஃப்பை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். கஷ்டம் நிறைய வந்துச்சுன்னா தப்பான முடிவு இதை எடுத்துடாதீங்க, ஓகேவா? ஓகே. ஸோ புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வேணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப படப்படன்னு பேசுகிறனோ, நெக்ஸ்ட் வீடியோ வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. ஸோ என்னது லாஸ்ட் எபிசோட் இதோடு முடிச்சிருப்போன்னா, நீங்கள் வந்துட்டு நம்ம பாய்ஸை பார்த்துட்டு அவங்க டாக்டர்கிட்ட போய் கேட்டிருப்பீங்க. ஸோ அவங்க வந்துட்டு நீ அவங்களோட பாஸ்ட் லைஃப்பில் தான் வந்து, ஸோ இப்போ அவங்களுக்கு ஒன்றும் ஞாபகம் இருக்க வாய்ப்பே கிடையாது. இது மனசை போட்டு நீ குழப்பாதான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் நீங்கள் கேட்காம அதை குழப்பிட்டே தான் இருந்திருப்பீங்க. தென் நெக்ஸ்ட் டே வந்து சாம் அவங்கள வெளியே கூப்பிட்ருப்பான், இன்றைக்கி லீவ் போடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து பாய்ஸ்கிட்ட போய் கேட்டிருப்பீங்க. பாய்ஸ் வந்துட்டு நார்மலாக ஒரு எம்ப்ளாயிட்ட பேசுகிற மாதிரி தான் பேசியிருப்பாங்க. ஸோ நீங்களுமே வந்துட்டு சரி ஓகே, அது நம்மளோட பாஸ்ட், அவங்களுக்கு ஞாபகம் இல்லை, நம்ம மறந்துடலாம் அந்த மாதிரி சொல்லிவிட்டு நீங்களும் வந்துட்டு போவீங்க. ஸோ அதோட முடிச்சிருந்தேன்னா லெட்ஸ் கண்டினியூ த நெக்ஸ்ட் பார்ட். ஸோ இப்போ வந்து நீங்கள் அப்படியே வெளியே போகிறீங்க. ஸோ சாமுக்கு கால் பண்ணுறீங்க. எதுக்குடா வர சொன்னேன், வெளியே வாடி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து உங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஸோ கூட்டிகிட்டு போயிட்டு எனக்கு ஃபுல்லாகவே நீங்கள் சாம் கூட தான் இருக்கீங்க. சாம் உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே வாங்கி தரான், உங்களை மூவிக்கும் கூட்டிகிட்டு போகிறான், ஜாலியாக உங்களை வச்சுக்கிறான். ஸோ நீங்கள் வந்து இன்னும் நீ எனக்கு சொல்லலை, வெளியே ஊர் சுற்றி பார்க்க தான் நீ எனக்கு கூட்டு வந்தியா? வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டில் யாருமே இல்லை. நீங்கள் பார்க்குறீங்க, என்னடா இங்கே யாருமே இல்லை, வெயிட் பண்ணடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஸோ நீங்கள் வந்துட்டு வெயிட் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு வந்து இந்த கண்ணை மூடுறதுக்காக ஒரு இது இருக்கும்ல, ஸோ அதை வந்து உங்களுக்கு கொடுத்துட்றான். ஸோ நீங்கள் வந்துட்டு அதை போட்டுக்கிட்டு ஏன்டா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஸோ நீங்களும் வெயிட் பண்ணுறீங்க. ஸோ 3, 2, 1 ஓப்பன். ஹாப்பி பர்த்டே. இன்னைக்கு என் பர்த்டேல சே நான் மறந்தே போயிட்டேன் சாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டா, யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் எவர். தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த கேக்கை பார்த்து செம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க. அது ஒரு குட்டி கேக் தான், ஒரு 1/2 kg கேக் மாதிரி தான் இருக்கும். ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர், உங்களுக்கு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுக்காகவே அந்த கேக் ஆர்டர் பண்ணி இன்றைக்கி ஃபுல்லாகவே அந்த ரெஸ்டாரண்ட் அவன் மட்டுமே புக் பண்ணி வச்சுருப்பான். ஸோ நீங்கள் 2 பேர் மட்டும் தான் அங்கே இருக்கீங்க. ஸோ அங்கே இருக்க வெயிட்டருமே வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே கொடுக்குறாங்க. நீங்களும் வந்துட்டு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு சாப்பிட்டு முடித்தோடனே 2 பேரும் வந்து சும்மா உட்காந்து பேசிகிட்ருக்கீங்க. ஸோ அப்போ வந்து சாம், வைன் இன்னொரு தடவை உன் கண்ணை மூடுறியா, அதான் சர்ப்ரைஸ் பண்ணிட்டேன் அப்புறம் என்ன, கண்ணை மூடுறி சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சாம் சொல்கிறான். ஸோ வந்துட்டு மறுபடியும் 3, 2, 1 ஓப்பன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். பார்த்தா உங்கள் அப்பா அம்மா முன்னாடி இருக்காங்க. உங்களுக்கு சரியாந்திர ஷாக்கு. மா இதை தான் சாம் எங்கம்மா, இதை தான் அவன் சர்ப்ரைஸ்ன்னு சொன்னானா? ஸோ நீங்கள் வருவீங்கன்னு நினைக்கவே இல்லை தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் பின்னாடி பார்த்தா சாம் வந்து ஒரு பொக்கே ஆஃப் ரோசஸ் வச்சுட்டு நீட்டல் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் பார்க்குறீங்க. சாம் என்ன பண்ணுற? வயன், இதை நான் சும்மா சொல்கிறேன்னு நினைக்காத. உன் கூட ஸ்டார்டிங்லேருந்தே நானும் ஃப்ரெண்டாக தான் பழகினேன். பட் ஆனால் என்னமோ தெரில, இந்த 1.5 வருஷம் நான் உன்னை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடிலேருந்தே உன் மேலே ஒரு ஃபீலிங் இருந்துச்சு, ஆனால் அது பேர் லவ்வா அப்படிங்கிற ஒரு கொஷின் எனக்குள்ளே இருந்துச்சு. பட் இப்போ நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். எங்கள் அப்பா அம்மாக்கிட்டேயும் நான் சொல்லிட்டேன். அவங்கக்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் நான் அவங்கக்கிட்ட ப்ரப்போஸே பண்ணுறேன். நீங்கள் என்ன சொன்னாலும் எனக்கு அது சம்மதம் தான் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். நீங்கள் இப்படி பார்க்குறீங்க. ஆனால் சாம், நான் உன்னை பாய் ஃப்ரெண்டாக பார்த்ததே கிடையாதுடா. யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஆர் மை பாய் ஃப்ரெண்ட். நீ இப்படி நினைப்பேன்னு எனக்கு தெரியாது சாம். ஐம் சாரி. எனக்கு ஆக்சுவலி என்னோடய முடிவே என்னதுன்னா, இதுக்கப்புறம் என் லைஃப்பில் லவ், ரிலேஷன்ஷிப்,
மேரேஜ் இந்த மாதிரி எதுவுமே வேணான்னு தான் நான் முடிவு எடுத்து வச்சுருந்தேன். ஐம் சாரி சாம். என்னால் அந்த லவ் அக்செப்ட் பண்ண முடியாது. ஆனால் ஒயின் நீ அக்செப்ட் பண்ணாததுக்கு ஒரு ரீசன் சொல்லேன். உனக்கு எனக்கு பிடிக்கும் இல்லடி, அப்புறம் ஏன்டி? சாம் எனக்கு உன்னை பிடிக்கும், பட் ஆஸ் அ ஃப்ரெண்ட் உன்னை எப்பட்றா நான் ஒரு பாய் ஃப்ரெண்ட், லவ்வர், ஹஸ்பண்ட் எப்பட்றா அங்கே வச்சு என்னால் பார்க்க முடியும்னு நீ நினைக்கிற? என்னால் அப்படி பார்க்க முடியாது சாம். சொல்லப்போனால் நான் என்ன ஸ்டில் அந்த 7 பேரை மட்டும்தான் சாம் லவ் பண்ணிகிட்ருக்கேன். வெளியே நல்லா ஆனதில் நடிச்சிட்ருக்கேன் சாம். ஒவ்வொரு நாளும் வீட்டில் போய் உட்காந்து அழறது எனக்கு மட்டும்தான் தெரியும். பையன் யார், எந்த 7 பேர் உங்கள் 2 பேருக்கு தெரியாதுமா? தெரியாதுப்பா. நீங்கள் அமைதியாக இருங்க. இந்த விஷயம் சாமுக்கு நல்லாவே தெரியும். நான் உன்னை ஹர்ட் பண்ணலன்னு சொல்ல சாம். ஆனால் ஒயன் எனக்கு புரியுது. இருந்தாலும் உன்னோட பாஸ்ட்டை தூக்கி போட்டுட்டு ப்ரெசண்ட்டில் வாழப்பாரு. வாழ நான் ட்ரை பண்ணிட்டேன், முடியல. வாழ ட்ரை பண்ணிட்டேன் சாம், முடியல. வேணாம், என்ன லவ் பண்ணா ஓ லைஃப் தான் ஸ்பாயில் ஆகும். வேணாம் சாம், என்னை மறந்துடு. ஆஸ் அ ஃப்ரெண்டாக எனக்கு ஒன்று ரொம்ப ரொம்ப பிடிக்கும். யார் த பெஸ்ட்டுன்னே சொல்லுவேன். பட் என்னை ஒன்று லவ்ங்கிற இடத்துல வச்சு பார்க்க முடியாது. ஐம் சாரி சாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்புறீங்க. ஸோ சாமுமே வந்துட்டு ஒரு மாதிரி அவனுக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. அவனுமே வந்துட்டு உங்களை லவ் பண்ணிட்டு தான் இருந்திருப்பான். ஸோ பட் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ அவங்க அப்பா அம்மாவையும் அவன் பத்திரமா ஊருக்கு அனுப்பி வச்சிடறான். அன்றைக்கி நைட்டு உங்களுக்கு கால் பண்ணுறான். ஃபைன் சாம், சாரி சாம், நான் அப்பா அம்மா கிட்ட கூட பேசாமல் வந்துட்டேன், சாரி. பரவாயில்ல, ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்பா அம்மாவை நான் பத்திரமா வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டேன். இன்றைக்கி உன் பர்த்டே, உனக்கு சர்ப்ரைஸாக ப்ரப்போசல் பண்ணலான் தான் நான் உன்னை வரவே சொன்னேன். பட் இட்ஸ் ஓகே வாயன், நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்டாகவே இருக்கலாம். ஆனால் சாம், ஐம் சாரி, உன்னை ஹர்ட் பண்ணணுன்னு நான் சொல்லலடா. என்னால் நிஜமாகவே அவங்கள மறக்க முடியல சாம், மறக்க முடியல. அவங்களுக்கும் எனக்கும் நடுவில் எல்லாமே முடிஞ்சிருச்சுடா. அதுக்கப்புறம் நான் எப்பட்றா நீயாவே இருந்தாலும் எப்பறம் நான் கல்யாணம் பண்ணிட்ட நிம்மதியாக இருக்க முடியும்? நீ மட்டும் இல்லை, வேறு யாராக இருந்தாலுமே எப்படி இருக்க முடியும்? எனக்கு ஒரு கில்டினஸ் இருக்காது? ஒரு கில்டினஸ் ஒரு மாதிரி இருக்கும்ல. அதான் சாம் நான் சொன்னேன், வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் சொல்லிடுறீங்க. ஸோ சாமுமே வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு உங்கள் சுச்சுவேஷன் அவனுமே புரிஞ்சிக்கிறான். ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது, நீங்களும் ஆஃபீஸ் கிளம்பி போகிறீங்க. ஸோ ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டு வழக்கம் போல் தான் போகுது உங்கள் டேஸ் எல்லாமே. ஸோ உங்களுக்கும் வந்துட்டு நம்ம பாய்ஸை பார்க்க ரொம்ப ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. சரி என்னடா நம்மளை பார்க்கவே மாட்டானுங்க, பார்த்தாலும் ஏதோ ஒரு ஜஸ்ட் நார்மலாக எம்ப்ளாயி மாதிரி பேசிட்டு போகிறானுங்க, எனக்கு நிஜமாவே ஞாபகம் இல்லையா? அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ வந்துட்டு இந்த விஷயத்த நீங்கள் சாம்கிட்டேயும் ஷேர் பண்ணுறீங்க. சாமுமே வந்துட்டு உங்களை என்னென்னமோ அவன் சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறான். பட் உங்கள் மைண்டில் இருக்கிறது அந்த 7 பேர், இந்த 7 பேர் தான், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்துட்டு இப்படியே வந்துட்டு டேஸுமே போயிட்டே தான்டா இருக்குது. உங்களுக்குமே கஷ்டமாகவே தான் இருக்கும். ஸோ ஃபைன் டே இப்போ வந்து உங்கள் ஆஃபீஸில் வந்து ஒரு 25th ஆனிவர்சரி, உங்கள் ஆஃபீஸ் ஆரம்பித்து 25 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கான ஒரு குட்டி செலப்ரேஷன் தான். ஸோ அப்போ வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு நார்மலான ஒரு ட்ரெஸ்ஸில் தான் வர சொல்லியிருக்காங்க. எல்லாம் வந்துட்டு நான் ஆஃபீஸ்க்கு வர மாதிரிலாம் இல்லை, நார்மலாக கேஷுவலாக ஒரு உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டு நீங்கள் வரலாம். இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே செலப்ரேஷன் தான். ஸோ எந்த ஒரு டென்ஷனும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜாலியாக வர சொல்லியிருக்காங்க. தென் நீங்களுமே போகிறீங்க. ஜாலியாக அங்கே அப்படியே பார்ட்டியும் நடக்குது, ஆஃபீஸ்லேயே தான் நடக்குது, செம்ம ஜாலியாகவும் நடந்துகிட்ருக்கு. ஸோ அப்போ வந்து நம்ம 7 பாய்ஸுமே வந்து ஸ்பீச்சஸும் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு இந்த கம்பெனி இத்தனை வருஷம் வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிறதுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்பீச் கொடுக்குறாங்க. உங்களுக்கு அவங்கள பார்க்க அழுகையாக வருது.
நீங்க வந்துட்டு அதில ஒரு விஷயத்த நோட் பண்றீங்க. என்னன்னா நம்ம பாய்ஸ் ஸ்பீச் அங்க வந்துட்டு பேசிட்டுருக்கும்போது, உங்கள தான் பார்த்து பார்த்து பேசிட்டுருக்காங்க. உங்களுக்கு புரியல. அவங்க யாரோன்னு நெனச்சு என்ன பார்க்குறாங்களா? இல்ல எதுக்காக என்ன பார்க்குறாங்க? ஒருவேள நான் அழுகுறேனா? அந்த மாரி சொல்லிட்டு நீங்களுமே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறமா லாஸ்ட்டா 7 மெம்பர்ஸுமே ஆம் இப்போ வந்து நாங்க எங்க லைஃப்ல ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்டேஜ்க்குள்ள நுழைய போறோம். அண்ட் அதுக்கு நீங்களுமே ஒரு வகையில காரணம்னே சொல்லலாம். தென் இது வந்து உங்க எல்லாருக்கும் ஹாப்பியா இருக்கணும்னு நாங்க நம்புறோம். ஸோ எல்லாருமே வந்துட்டு என்ன நியூஸ்? என்ன ஹாப்பி நியூஸ்? என்ன ஹாப்பி நியூஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம ஜேகே இருந்துட்டு வெயிட், வெயிட், வெயிட். கொஞ்சம் பேச விட்டா தானே தெரியும். அதாவது நாங்க 7 பேரும் மேரேஜ் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அப்போ வந்து அங்கே இருக்கிற பாய்ஸ்க்கெல்லாம் நல்லா குஷியாக இருக்குது. அங்கே இருக்க கேர்ள்ஸ்க்குலாம் ஒரு மாதிரி சேடாக இருக்குது. பிகாஸ் நம்ம பாய்ஸ் தான் செம்ம ஹேண்ட்ஸம் ஆச்சே. என்னடா மேரேஜ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க பொசுக்குன்னு, அந்த மாதிரி நம்ம கேர்ள்ஸ்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இருந்துட்டு எந்த கேர்ள்ஸும் ஃபீல் பண்ண வேணாம். ஓகே. ஸோ அண்ட் இதில் இன்னொரு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் என்னென்னா, நாங்கள் 7 பேருமே ஒரே பொண்ணை தான் மேரேஜ் பண்ண போகிறோம். 7 பேரும் வேறு வேறு பொண்ணு இல்லை, சேம் கேர்ள். ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான் நாங்கள் மேரேஜ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்களே ஷாக்காக பார்க்குறீங்க. அங்கே இருக்கவங்க எல்லாருமே ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறாங்க. எப்படி சார் ஒரே பொண்ணை மேரேஜ் பண்ணுவீங்க? அந்த மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு அந்த பொண்ணு நம்ம ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்கள எங்கள் 7 பேருக்குமே பிடிச்சிருக்கு. அது ஏன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ 7 பேருமே கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். சார் அந்த பொண்ணு யாருன்னு சொல்லுங்கள், யாருன்னு சொல்லுங்கள் எல்லாம் கத்துறாங்க. வெயிட், 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 வெயிட். அவங்களோட நேம் மிஸ் வயன். எல்லாருமே ஷாக்காக உங்களை பார்க்குறாங்க. உங்களுக்கே செம்ம ஷாக்காக இருக்குது. நீங்கள் ஷாக்காக பார்த்துட்டு நிற்கிறீங்க. வா வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்றாங்க. நீங்கள் தயங்கி தயங்கி ஸ்டேஜ் கிட்டே போகிறீங்க. ஸோ அங்கே போய் நின்றுட்டு, வயனை தான் நாங்கள் மேரேஜ் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். இது நாங்கள் இன்னும் வயன்கிட்ட கூட சொல்லலை. அவளுக்குன்னா நாங்கள் ப்ரப்போஸ் கூட பண்ணவே இல்லை. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு 7 பேருமே நீல் டவுன் பண்ணுறானுங்க. ஆளுக்கு கையில் ஒவ்வொரு ரோசஸ் இருக்குது. ஸோ அதில் 7 பேருமே உங்களை சுற்றி நீல் டவுன் பண்ணுறானுங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. 7 பேருமே வில் யூ மேரி அஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறானுங்க. நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு அழுகையாக வருது. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. அந்த ரோஸை இப்போ வாங்குறதா இல்லை என்ன சொல்கிறது ஒன்றுமே புரியல. நீங்கள் அப்படியே அவங்கள 7 பேரையும் பார்த்துட்டு அப்படியே ஓடிடுறீங்க அந்த இடத்த விட்டே. அப்படி அங்கே இருக்க மீடியாஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. எல்லாருமே வந்துட்டு கேப்சர் பண்ணுறாங்க. அங்கேருந்து அப்படியே ஓடிடுறீங்க. நம்ம பாய்ஸ்க்கு ஒன்றுமே புரியல. என்ன எந்த ஆன்சருமே சொல்லாமல் போயிட்டாலே அந்த மாதிரி வந்துட்டு பார்த்துட்ருக்காங்க உங்களை. ஸோ அதுக்கப்புறமா ஒரு 1 வீக் பக்கம் நீங்கள் ஆஃபீஸ்க்கே போயிருக்க மாட்டீங்க. ஃபோனை திறந்தாலே இதுதான் வைரல் நியூஸாகவே போயிட்டுருக்கும். ஸோ இந்த மாதிரி பிடிஎஸ் மெம்பர்ஸ் வந்து ஒரே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறாங்களாம். அதுவும் அவங்க ஆஃபீஸில் வேலை செய்கிற எம்ப்ளாயை கல்யாணம் பண்ணுறாங்களாம். அந்த பொண்ணு என்னமோ ஆன்சரே சொல்லாமல் ஓடிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய ட்விட் பண்ணி போட்டுட்ருக்காங்க. இந்த விஷயத்த சாமியுமே பார்த்துட்டு உங்கள்கிட்ட கேட்டுருப்பான். நீங்கள் வந்துட்டு ஆமாம் சாமி இந்த மாதிரி நடந்துச்சு, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால நான் ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவான். ஐ மீன் நீங்கள் சொல்லுவீங்க. அப்போ சாம் வந்துட்டு அறிவில்லையாடி உனக்கு, நீ இப்போ ஓடி வந்தனா நீ நோன்னு சொல்லியிருந்தா கூட உங்களுக்கு அவ்வளோ இதாக இருந்திருக்காது. இப்போ நீ ஓடி வந்தனால தான் இங்கே இவங்கள பற்றி இவ்வளோ பெரிய நியூஸே பரவிட்டுருக்கு தெரியுமா. ஆனால் சாம் நான் என்ன பண்ணுவேன், எனக்கு அந்த டைமில் என்ன பண்ணும் தெரியாது தான் நான் சொல்கிறேன். தெரியாது தான் அந்த டைமில் என்ன பண்ணணுன்னு. இருந்தாலும் நீ கிளவராக யோசிக்கிற பொண்ணு தானே, அப்புறம் ஏன் எனக்கு தெரியல. அவங்க பக்கத்துலன்னு போகும்போது அவங்க விஷயம் நினைக்கும் போது நான் ரொம்ப வீக் ஆயிடுறேன் சாம். ஏன்னா நானே மறந்துடுறேன். என்னை சுற்றி நடக்கிறத மறந்துடுறேன். நான் மட்டும் ஏதோ தனி உலகத்தில் நாங்கள் மட்டும் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. புரியலடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ வந்துட்டு சரி வா வெளியே போகலாம் அந்த மாதிரி சொல்லிட்டு சாம் வந்து அவங்கள கூட்டிகிட்டு போகிறான். ஸோ ஒரு இப்போ வந்து டைம் ஒரு 7 o'clock பக்கமாக இருக்கும். ஸோ ஒரு குட்டி கெஃபேக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். நீங்களும் சாம உட்காண்ட்ருக்கீங்க. உட்காந்து காஃபி குடிச்சிட்ருக்கீங்க. அப்போ வந்து பக்கத்தில் இருக்க ஒரு பொண்ணு வந்து, ஹே இந்த பொண்ணு தானே அந்த பொண்ணு, அந்த பிடிஎஸ் கம்பெனி சிஓஸை ரிஜெக்ட் பண்ணிட்டு வந்தாலே இந்த பொண்ணு தானே, சீக்கிரம் பிக்கெடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி ஏதோ அப்படியே முணுமுணுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அது ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு சாம் இங்கேருந்து கிளம்பலாம் ப்ளீஸ். நீ எதுக்கு அவங்களுக்கு பயந்துட்டு கிளம்புற? நான் பயந்துட்டு கிளம்பல சாம், இந்த விஷயம் நான் பெருசாகக்கூடாதுன்னு கிளம்புறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கிளம்புறீங்க. ஸோ அப்படியே கிளம்பி உங்கள் வீட்டுக்கும் போயிடுறீங்க. சாமும் அவர் வீட்டுக்கு போயிடுறாரு.
ஸோ அதுக்கப்புறமும் வந்துட்டு உங்களுக்கு ஆஃபீஸ்லேருந்து கால் வருது. மேம் உங்களை வந்து ஆஃபீஸ்க்கு வர சொல்லியிருந்தாங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களுமே வந்துட்டு போகிறீங்க. ஸோ நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க. உங்களுக்கு கொஞ்சம் ரொம்பவே பயமாகவே இருக்குது பாய்ஸ் கிட்ட போகிறதுக்கு. ஏன்னா நம்ம என்ன ஒரு விஷயம் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயமாக இருக்குது. நீங்களும் அப்படியே பார்க்குறீங்க. ஓகே ஒயின், ஒரு பிரச்சனையும் ஆகாது, போயிட்டு வரலாம், அவ்வளோதான். எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க ஒயின். சார் கூப்பிட்ருந்தீங்களா? என்னாச்சு 1 வீக் காலையே காணும் ஆஃபீஸ்க்கு? சார் அது கொஞ்சம் ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம் நான் தெரிஞ்சுக்கலாமா? அது சார் பர்சனல். ஓகே. அன்னைக்கு நாங்கள் கேட்ட கேள்விக்கு இன்னும் எந்த பதிலுமே வரலையே. ஆனால் சார் எப்படி சார் 7 பேர் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ஆனால் பண்ணிக்கலாம் வாயன், நினச்சா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஜிம்மன் வந்து சொல்கிறாரு. ஸோ இங்கே பார்த்துட்டு சார் அது உங்களுக்கு வேணால் ஈஸியாக இருக்கலாம், பிகாஸ் நீங்கள் வந்து நல்லா வெல் செட்டில்டான பசங்க, அதனால் ஏன்னா என்ன சொன்னாலும் உங்களுக்கு எதுவும் ஆகாது. நான் மிடில் கிளாஸ் பொண்ணு சார், எனக்கு அப்படி கிடையாது. என்னை பற்றி என்னென்ன தப்பாக பேசுவாங்கன்னு தெரியுமா? தெரியும் எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நாங்கள் இந்த முடிவை எடுத்தோம். தெரிஞ்சது ஏன் சார் நீங்கள் இந்த முடிவு எடுத்தீங்க? உங்கள் மேலே பழி வரலனாலும் என்னால் உங்கள் பேர் கெடுதில்ல சார், உங்கள் ரெப்புடேஷன் குறையுதில்ல. எங்களுக்கு ரெப்புடேஷனை பற்றியெல்லாம் ஒரு கவலையும் இல்லை வாயன். ஏன்னா என்ன தான் ஆனாலும் எங்கள் கம்பெனி சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. எங்கள் எம்ப்ளாயீஸ் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. நாங்கள் எல்லாத்தையும் தீவிரமாக யோசிச்சுட்டு தான் இந்த முடிவை எடுத்திருக்கோம். உங்ககிட்டேருந்து ஒரே ஒரு வார்த்தையை தான் எதிர்பார்க்குறோம், எஸ் ஆர் நோ. இது ரெண்டுத்தில் ஒன்று சொல்லு, இல்லைனா ஒரு 3 வார்த்தை சொல்லுவியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹொபி வந்து கேட்குறாரு. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, இங்கே அப்படியே நின்றுட்டே இருக்கீங்க. சார் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல சார். நான் என் மனசில் வேறு ஒருத்தங்க இருக்காங்க சார். யாரு வாயன்? அதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாது சார். உங்கள்கிட்ட நான் சொன்னால் என்னை பைத்தியக்காரன் தான் சார் சொல்லுவீங்க. ஸோ ப்ளீஸ் வேணாம், விட்டுருங்க இதோட அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் அழுதுட்டு அப்படியே வெளியே போயிடுறீங்க. நம்ம பாய்ஸுமே வந்துட்டு வயன்னு கூப்பிட்ருப்பாங்க. நீங்கள் ஆனால் திரும்பி பார்த்துருக்க மாட்டீங்க, நீங்களும் அப்படியே போயிருப்பீங்க. ஸோ அப்படியே போனதுக்கப்புறமா இப்போ வந்து ஒரு 1 வீக் ஃபுல்லாகவே பாஸ் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து நம்ம பாய்ஸை பார்க்கவே இல்லை. இந்த 1 வீக் ஆஃபீஸ்லேருந்து கால் வந்தாலும் எடுக்கவே மாட்டீங்க. நீங்கள் தான் நான் 1 வீக் கழித்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால் கட் பண்ணது தான். அதுக்கப்புறம் ஆஃபீஸ்லேருந்துமே கால் வந்துருக்காது, நீங்களுமே ஆஃபீஸ்க்கு கால் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ சாமே வந்துட்டு எத்தனை நாட்டி இப்படியே உட்காண்ட்ருப்ப, போடி ஆஃபீஸ்க்கு போ, அவங்களுக்கு என்ன ஆன்சர் சொல்லுவேன், என்ன நடந்துச்சுன்னு சொல்லி அவங்க புரிஞ்சிக்க சான்ஸ் இருக்குல்ல. ஒருவேளை அவங்களும் புரிஞ்சிக்கலன்னா நான் என்ன பண்ணுவேன்? நீ ஏன் நெகட்டிவாக திங்க் பண்ணுறேன்? பாசிட்டிவாக திங்க் பண்ணி, யூ ஆர் பாசிட்டிவ் கேர்ள் ரைட்? நானே எது நெகட்டிவாக திங்க் பண்ணாலும் பாசிட்டிவாக திங்க் பண்ணி நீ என்ன மோட்டிவேட் பண்ணுற நீ ஏன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். இருந்தாலும் ஒரு பயம் இருக்குடா, எனக்கு புரியல. அந்த பயத்துக்கு என்ன அர்த்தம்னு தெரியல, எதனால் அது வருதுன்னு தெரியல. ஐயோ வயன், இப்போ நீ பயப்படுறதுலாம் ஓகே, லாஜிக் தான். ஏன்னா யாராக இருந்தாலும் பயப்படுவாங்க தான். ஆனால் அவனுங்க பணத்தை பார்த்து என்னமோ பழகின மாதிரி எனக்கு தெரியலடி. ஏன்னா அவனுங்க ஒருவேளை மணி தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு அவங்க நினச்சிருந்தா எத்தனையோ கோடீஸ்வரனோட பொண்ணுங்கள்லாம் அவங்கக்கிட்ட வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு எத்தனை லெட்டர்ஸ் வந்திருக்கும் சொல்லு. ஆனால் அவங்களாம் ஏன் அவங்கள விட்டுட்டு ஒன்றும் மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க? அவங்களுக்கு ஒன்று பிடிச்சிருக்குடி, கல்யாணம் பண்ணிக்கோ. சாம், உனக்கு இந்த விஷயம் எனக்கு தெரியுமான்னு எனக்கு தெரில. நான் பாஸ்டில் வாழ்ந்த அந்த 7 பேர் தாண்டா இந்த 7 பேர். என்னால் நம்ப முடியல, அவங்களுக்கு என்ன ஞாபகமே இல்லை. ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்கே. ஆனால் அந்த 7 பேர் மாதிரி இவங்களும் இருந்தாலும் அவங்களா இவங்க அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்குள்ளே தோணிகிட்டே இருக்குடா. பார்க்க தோணிகிட்டே தான் இருக்குது. என்னவா சொல்கிற? அந்த 7 பேர் தான் இவங்களா?
அப்போது நாட்டுக்கே ராஜாவாக இருந்தானுங்க. இப்போது இந்த ஊர்லே நம்பர் 1 பிஸ்னஸ் மேனாக இருக்காங்க. அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி 7 பேருமே அவங்க என்ன ஆசைப்பட்டாங்களோ அதே இவங்களும் ஆசைப்பட்டாங்க. நான் ஒருத்தி. ஓகேடா ஹர்மீஸ், இதோட இந்த பாட்டை நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டுருங்க. ஸோ இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ ஐ திங்க் லாஸ்ட் எபிசோட் இஸ் ஃபைனல்னு நினைக்கிறேன்.